ஹல்லேலூயா. ஏசப்பா பிளஸ்ட் இன்னைக்கு நல்ல நாளை கொடுத்துருக்குறாரு. அதிகாலை வேளையிலேருந்து இந்த நேரம் வேற கண்மணி போல் காத்து இந்த நாளை கொடுத்துருக்குறாரு. இன்றைக்கி ஒரு வசனத்தை நம்ம யோசிப்போம். ஹல்லேலூயா. பாருங்கள், யாக்கோபு 4வது அதிகாரம் 7வது வசனம். ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். ஏசப்பாவுக்கு கீழ்ப்படிஞ்ச நல்ல பிள்ளை. ஆனால் இன்னொரு வார்த்தை சொல்லியிருக்கிறாங்க, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஹல்லேலூயா. இப்படி வார்த்தையை கேட்கும்போது நமக்குள்ள எப்படி இருக்கு பாருங்க. இந்த பிசாசானவன் எப்படியெல்லாம் நம்மளை வஞ்சிக்கிறான். நம்ம வார்த்தையை கேட்குறோம், அதன்படி செயல்படுத்துக்கிறதுக்கு நம்ம வசனத்தை சொல்லணும்னு நினைக்கிறோம். அப்போ என்ன, பிள்ளைகளுக்கு காய்ச்சல் வரும், இல்லைன்னா நமக்கு ஜலதோஷம் வரும், இல்லைன்னா கால் வலியாக இருக்கும், இல்லைன்னா முட்டு வலியாக இருக்கும். இப்போ இந்த சூழ்நிலைகளில் நம்ம என்ன செய்யணும் பாருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நிற்க, அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்பானான். உண்மையில சொல்கிறேன், இயேசுவின் அதாவது டிக்ளேர் பண்ண, எப்படி இயேசுவின் நாமத்தில், அதிகாரமுள்ள இயேசுவின் நாமத்தில் ஐ டிக்ளேர், வெளியே போடானா. ஹல்லேலூயா. அவன் போயிடுவான் கண்டிப்பாக. சாத்தானானவன், சத்ருவானவன் நம்ம யாரை எப்படி விழுங்கலாம் என்று பார்த்து வகை தேடுகிறோம் பாருங்க. நம்ம இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நம்ம கழுத்தை நெரிப்பான் சத்ரு. நம்ம கழுத்தை நினைக்கும் போது நம்ம யாக்கோபு 4:7 சொன்னது போல சத்ருவை எதிர்க்கிறதுக்கு நமக்கு பலம் இல்லை. பலம் இல்லாதபடி நம்ம இப்படியே கடிச்சு விட்டுருவோம். ஹல்லேலூயா. இந்த சூழ்நிலைகளில் பாருங்கள், 1 பேதுரு 2வது அதிகாரம் 3வது வசனத்தில் சொன்னது போல, நீங்கள் வளரும்படி புதிதாக பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞான பால் மேல் வாஞ்சியா இருங்கள். பாருங்க, திருவசனமாகிய களங்கமில்லாத ஞான பாலை குடித்தா நம்ம மனநிலையில் இருந்து அந்த வார்த்தையை கேட்டு, காது மூலமாக கேட்டு மனநிலையிலிருந்து அப்படியே எங்கே போகும், இருதயத்தில் போகும். இருதயத்தின் நிறைவு வாய் பேசும். நமக்கு பலவீனமாக இருக்கா, முட்டு வலியா, இடுப்பு வலியா, டிக்ளேர் பண்ணுங்க, இயேசுவின் அதிகாரமுள்ள இயேசுவின் நாமத்தில் ஐ டிக்ளேர், வெளியே போட சாத்தானே. இந்த பரிசுத்த ஆலயத்துக்கு உனக்கு என்ன வேலை இருக்குது, வெளியே போ, ஐ டிக்ளேர். உண்மையிலே சொல்கிறேன், ஏசப்பா உங்களுக்கு பலத்தை, யாக்கோபு 4:7 சொன்னது போல உங்களுக்கு பலத்தை தந்திருக்கிறார். அந்த பலத்தின் நிமித்தமாக நீங்கள் டிக்ளேர் பண்ணுங்கள், எந்த ஒரு பலவீனமும் உங்களை அண்டாது. ஆனால்